ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நாங்கள் பெங்களூர் போகிறதா இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஏர் ரிமூவல் ப்ராடக்ட் வாங்கினேன்னு. ஸோ ஃபைனலாக நாங்கள் பெங்களூர் போக வேண்டிய டே வந்துருச்சு. எப்படிடா அந்த பெங்களூருக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை மக்களே. புக் மை டிக்கெட் அப்படின்ற ஆப்பில் இருந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. உங்களோட ட்ரீமை நீங்கள் 1000 ரூபாயிலேயே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஆஃபர் போட்டிருந்தான். ஃப்ளைட் டிக்கெட் ஆஃபர். சும்மா இருக்குமா நம்ம கை? சரி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா 1000 ரூபான்னு இவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் டேக்ஸு அது இதுன்னு போக 2000 ரூபாய் ஆயிடுச்சு மக்களே டிக்கெட்டு. சரி நம்ம ஃப்ளைட்டுக்கு போகிறோம், சந்தோஷமாக போவோம் அப்படின்னு என்னோட ஒரு 7 பேரை கூப்பிட்டுட்டு ஃபேமிலி ட்ரிப்பாக ஃப்ளைட்டுக்கு போனோம். காலையிலேயே ஒரு 7 மணிக்கெல்லாம் ரெடியாகி ட்ரெயினை பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போனோம். கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் பயணம் பண்ண வேண்டிய ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துனாங்க. இதில் தான் நாங்கள் போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எப்போதுமே நம்ம முதல் ஃப்ளைட்டில் போகிறோன்றதே ஒரு தனி விஷயம்தான். எல்லாருக்குமே ஃப்ளைட்டில் போகணுன்றது ஒரு பேசிக்கான ஆசை இருக்கும். அது நிறைவேறுது அப்படின்றப்போ தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். நிற்கிது பாருங்கள் எங்கள் ஏர் இண்டியா. இந்த ஏர் இண்டியாவில் நாங்கள் டிக்கெட் போட்டோம். 8 பேருக்கு போட்டோம். மொத்தம் 16,000 ஆச்சு. நாங்களும் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறோமே, நிறைய ரீல்ஸ் பண்ணுவோம், ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு தான் பிளான் போட்டோம். கடைசியில் யாருக்கு விண்டோ சீட்டுன்றது பேசியே டைம் முடிஞ்சிச்சு. மொத்தத்தில் ஒரு ரீல்ஸும் எடுக்கலை, ஒரு ஃபோட்டோவும் எடுக்கலை. அப்படி இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கின்னு ஆளுக்கு விண்டோ சீட்டு ஒன்று பிடிச்சாச்சு. சின்ன பசங்களாம் விண்டோ சீட்டில் பிடிச்சிட்டோம். புரியுது வளவலன்னு பேசிகிட்டு இருக்காத, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லு அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த க்ளவுட்ஸை பார்த்தது தான். ரொம்ப வெள்ளையாக அழகாக அந்த க்ளவுட்ஸை பார்க்குறப்போ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது ஒரு அருமையான ஒரு தருணம். அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அது ஃப்ளோட் ஆனது, அது மூவ் ஆனது, அது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ டேக் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரோலர் கோஸ்டரில் போன மாதிரி இருந்துச்சு அந்த டேக் ஆஃப் மட்டும். டேக் ஆஃப்க்கு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போடுங்க, பெல்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏர் ஹோஸ்டஸும் நல்லாவே இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. மேபி கண்டுபிடிச்சிருப்பாங்க போல் நாங்கள் பண்ண கூத்துல இவங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க போலன்னு. ஸோ எங்களோட ஃப்ளைட் டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேக் ஆஃப்க்கு ரெடி ஆனதுமே எல்லாரோட மானிட்டர்லேயுமே சேம் வீடியோ தான் போயிட்டு இருந்துச்சு. அழகாக ஒரு கிளாசிக்கல் டான்ஸில் ஒரு இண்டியன் ஸ்டைலில் எல்லாரோட டான்ஸையும் எல்லா ஃபேமஸான டான்ஸையும் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பெல்ட் எப்படி போடணும், சீட்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி, அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அழகாகவும் பிரமிப்பாகவுமே இருந்துச்சு. அண்ட் தென் அவங்க கொடுத்துருந்த மானிட்டரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நோண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ மை ஃப்ளைட்டில் போயிட்டு கேமரா ஓப்பன் பண்ணால் ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ளைட்டோட டெயில் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு வியூ கிடச்சிருந்துச்சு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம போயிட்டுருக்க ஃப்ளைட்டை நம்மளாலே பார்க்க முடியுது. ஸோ அவங்க டாப் கேமரா வச்சுருக்காங்க போல் டாப்பில். ஸோ அது காட்டுச்சு. தென் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் எதிர்பார்த்த டைம் வந்துடுச்சு. என்ன டைம்? லேண்டிங் இல்லைங்க, ஸ்நாக்ஸ். ஸோ அவங்க ப்ரொவைட் பண்ண ஸ்நாக்கில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாண்ட்விச் இருந்துச்சு, ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ட்ரிங்க் ஒன்று இருந்துச்சு, ப்ளஸ் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. ஸோ எங்களோட சீட்ஸ் நியர்பை இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆவரேஜாக ஒரு ஜூஸோ இல்லை வாட்டரோ மட்டும் குடிச்சிட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணி பேக்கில் வச்சுக்கிட்டாங்க. என்னடா இது அப்படின்றது நமக்கு அப்போ புரியல. நான் என்ன பண்ணேன்னா, சீஸ் கார்ன் சாண்ட்விட்சை எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாதி சாண்ட்விச் தான் சாப்பிட்ருப்பேன். ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது அப்படின்ட்டாங்க. அடடா, இதுக்கு தான் எல்லோரும் மூடி வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஸ் கார்ன் சாண்ட்விட்சை கடன்னு சாப்பிட்டுட்டு மீதி 2ஐயும் நானும் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் ஏர் இண்டியாவில் எங்களுக்கு ஒன்று கிடச்சிது. என்ன அப்படின்னா, இவங்க ஹெட்செட் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. டோன்ட் திங்க் தட் நான் சும்மா சொல்கிறேன்னா சொல்லக்கூடாது. ரியலி அதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் சவுண்ட் வச்சோன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ எங்களுக்குன்னு கொடுத்த ஹெட்செட்டையுமே நாங்கள் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டோம். எங்களோட ஃப்ளைட் கடைசியாக பெங்களூரில் லேண்ட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லியே ஆகணும். பெங்களூரோட ஏர்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒன்றையும் பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாலேயே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோஸ்க்காகவே நிறையா வச்சுருந்தாங்க. அதில் பர்சனலாக எலஃபண்ட் இருக்க மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ எலஃபண்ட் ட்ரீஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் ஸ்பாட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
அங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ கம்பேரபிளி சென்னை ஏர்போர்ட்டோட பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்பயாச்சும் பெங்களூர் ஏர்போர்ட் போனீங்கன்னா அது எல்லா இடத்துலையுமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் அந்த மானிட்டரில் கீப் ஆன் எங்களோட ஃப்ளைட்டை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃப்ரண்ட்டு பார்த்தோம், டெயில் பார்த்தோம். ஸோ அப்போ லேண்டிங் ஆகிறப்போ கரெக்டாக அந்த வீல் வந்து அந்த ரோடில் டச் ஆகிறப்போ ஒரு லைட் ஷேக் இருந்துச்சு. அது மட்டும்தான் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி அந்த ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக ஏர் இண்டியாவோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே பொலைட்டாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரூடாக நம்ம கேட்குறத பண்ணாமல் அந்த முகம் சுளிக்கிறது அது எதுவுமே கிடையாது. நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட சர்வீஸ் வந்து சூப்பர். ஸோ ஆல் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம் மறக்குமா நெஞ்சம் அப்படி தாங்க இருந்துச்சு. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டூ கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் ஃபார் பெங்களூர் vlog.